வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையவே சோர்வடைய செய்தது. இந்த செலவுகள் நான் ஏற்படும் என்று நினைக்கவே இல்லை. அதற்காக நீங்கள் பணத்தை கூட வைத்திருக்க மாட்டீர்கள். ஆனால் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட செலவால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். அடுத்து அந்த கடனை எப்படி கட்டுவது தெரியாமல் மற்றொரு கடன் வாங்கி அவங்களுடைய வாழ்க்கையவே சீரழியக்கூடிய ஒரு நேரங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இது உங்களுக்கு மட்டுமே தாங்க புரியும். வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கும் இது புரியவே புரியாது. பொருளாதார ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த சேமிப்புகள் அனைத்தும் சற்றும் எதிர்பாராத மருத்துவ செலவுகளாலேயோ அல்லது குடும்பத்தினரின் திடீர் இழப்புகளாலேயோ அடியோடு கரைந்து போயிருக்கும். இருந்தாலும் நீங்கள் சேமித்து வைத்த பணத்தை வேறு ஒன்றை பயன்படுத்துவதற்காகத்தான் வைத்திருந்தீர்கள். ஆனால் திடீரென்று ஏற்பட்ட இந்த விதமான மருத்துவ செலவுகளுக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் நீங்கள் கொடுத்து விட்டதால் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் கடன் வாங்கியாவது இந்த ஒரு செயலை நம்ம செய்ய வேண்டும் என்று உங்களுடைய மனதிற்குள் ஓடியிருக்கும். அதற்காக நீங்கள் கடன் கூட வாங்கியிருப்பீர்கள். அந்த ஒரு கடன் தாங்க உங்களுடைய வாழ்க்கை முழுவதையுமே அழித்து போட்டிருக்கும். அந்த ஒரு கடன் என்னுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு மாற்றும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அனுபவத்தை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். அதை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அனுபவத்தை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வர வைத்திருக்கும். இனி நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஒரு நல்ல தொகையை சேர்த்து விடலாம். சேர்த்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்த ஒரு நேரத்தில் விதியின் விளையாட்டால் அடுக்கடுக்கான செலவுகள் வந்து உங்களுடைய கையை துடைத்து விட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்த ஒரு நேரங்களும் நிச்சயமாக இருக்கும். ஆனா உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுது தெரியுமா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டது? என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாது, பணம் போதுமான அளவுக்கு நான் சேமித்து வைத்து விட்டேன் என்று நீங்கள் நினைக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக தலைகீழாக திருப்பி போட்டது. கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் உங்களை அறியாமலேயே கரைந்து போன பொழுது வாழ்க்கையின் மீதே உங்களுக்கு ஒரு பெரிய சோர்வும் விரக்தியும் நிச்சயமாக உண்டானது. ஆனால் அது நீங்கள் ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது. அது ஏற்பட்டவுடன் உங்களால் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பிக்கொண்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில காலங்கள் இன்னும் நினைவிலே தான் இருக்கும். அதை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால மறக்காமல் இன்னும் அந்த நினைவுகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். சில நினைவுகளை மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மறக்க முடியாது உங்களால். ஆண்டுகள் கடந்திருக்கலாம். ஒரு பாடல் கேட்டாலோ அல்லது ஒரு இடத்தை பார்த்தாலோ ஒரு மனிதரை நினைத்தால் கூட அந்த பழைய நாட்கள் மீண்டும் மனக்கணக்கில் உங்களுடைய கண்ணிற்குள் நிச்சயமாக வந்து நின்று கொண்டே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த ஒரு இடத்தில் சில நபரிடம் நீங்கள் பேசிய வார்த்தைகள், அவர் உங்களிடம் இருந்த சில நிமிடங்கள், இப்பொழுது அந்த ஒரு நபர் உங்களை விட்டு போயிருக்கலாம் அல்லது அந்த ஒரு நபர் இல்லாமல் கூட இருக்கலாம். அதனாலேயே அந்த நிகழ்வுகளையும் அந்த ஒரு இடத்தையும் பார்த்தால் அவருடைய ஞாபகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தான் இருக்கும். அப்படித்தான் இப்பொழுது இந்த ஒரு நேரத்திலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எல்லா விதமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அந்த நாட்களில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்களும் மனவேதனைகளும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் இவை அனைத்தும் இன்னும் உங்களுடைய மனதில் ஆழமாகவே பதிந்து இன்னும் அது தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத ஒரு மனவேதனைகளையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்களாகிய உங்களை போன்ற மனிதர்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். கடந்த காலத்தின் சில நிகழ்வுகளை இன்னும் மறக்க முடியாமல் நீங்கள் சுமந்திருக்கலாம். அந்த நினைவுகள் உங்களை அளவைக்கவும் செய்திருக்கலாம். அதே நேரத்தில் இன்று நீங்கள் எவ்வளவு வலிமையான மனிதராக மாறி இருக்கிறீர்கள் என்பதையும் இப்பொழுது நினைவூட்டக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு கொடுத்த அறிவு, பொறுமை, மன உறுதி ஆகியவை உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்டவை என்பதை இப்பொழுதாவது நீங்கள் மனதிற்குள் போட்டு புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பொழுதுபோக்கு செயல்பாடுகளால் நெருக்கடியான ஒரு சூழல்கள் உண்டாகலாம். எனவே முடிந்த அளவுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்காக நேரத்தை செலவிடுவதை விட்டுவிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள் எது முக்கியம், எதை செய்தால் அது நன்மைகளாக வாழ்க்கையவே மாற்றி கொடுக்கும் என்று நினைத்து நீங்கள் எல்லா விதமான செயல்களையும் செய்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இலக்கியம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடுகள் இப்பொழுது உங்களுக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். செயல்பாடுகளில் அனுபவ அறிவு ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவும் அழகான ஒரு இடத்தையும் உங்களுக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வர வைக்கிறது. உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதை குறைத்துக் கொள்வது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையவும் உங்களுடைய பிள்ளைகளின் மனதையும் நிச்சயமாக சந்தோஷமாகவே வைத்துக் கொண்டிருக்கும். கலைத்துறைகளில் அனுசரித்து சென்று போங்கள், அது இன்னும் உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பெண்களால் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. வாழ்க்கையில சில மாற்றங்கள் எதிர்பாராத மனிதர்கள் மூலம் வரலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெண்ணின் ஆதரவு, அது தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அல்லது மகளாக கூட இருக்கலாம், நண்பராகவும் இருக்கலாம், அல்லது பணியிடத்தில் ஒரு நபராகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, முக்கியமான ஒரு நேரத்தில் உங்களுக்கு தைரியத்தையும் வழிகாட்டுதலையும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு உதவி அந்த ஒரு பெண்ணால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது நிறைவேறப் போகிறது. ஆனால் நீங்கள் நினைத்திருப்பீர்கள், இந்த ஒரு நபரால் எனக்கு இப்படிப்பட்ட உதவிகள் ஏற்படும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்த காலங்கள் போய்விட்டு ஒரு பெண்ணால் உங்களுடைய வாழ்க்கை உயரக்கூடிய ஒரு தருணங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அந்த ஒரு பெண் உங்களுக்கு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு பெண் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே ஒரு ஒளிவட்டமும் ஒரு பிரகாசமான ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக தொடங்க ஆரம்பிக்கும். ஆனால் சில கடகம் ராசிக்காரர்களுக்கு நம்பகமான பெண்களின் ஆதரவு மூலம் நல்ல வாய்ப்புகளும் அல்லது மன உறுதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இந்த ஒரு நேரமாகத்தான் இருக்கும். ஜோதிடத்தில் சில காலங்கள் உறவுகளின் ஒத்துழைப்புகளை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த ஆதரவை மதித்து நன்றியுடன் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது வாழ்க்கையின் முக்கியமான முன்னேற்றங்களுக்கு காரணமாகவே இருக்கக்கூடும். இன்னும் சில நேரங்களில் ஒரு நல்ல வார்த்தைகள் கூட ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தி கொண்டதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ஈடேறி இது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட காலத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். பெண்களால் நல்ல உதவி, சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் தாய், மனைவி, சகோதரி அல்லது பெண் அதிகாரிகள் மூலமாக எதிர்பாராத அரிய பெரிய உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது கிடைக்கும். அந்த அரிய பெரிய உதவிகள் நீங்கள் நினைத்து பார்த்ததை விட ஒரு படி மேலவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் வந்துவிட்டது. நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது அல்லது ஒரு புதிய தொழில் தொடங்க நினைக்கும் பொழுது ஒரு பெண்ணின் மூலமாக வரக்கூடிய நிதி உதவியோ அல்லது நல்ல ஆலோசனைகளோ உங்களை ஒரு பெரிய முடக்கத்திலிருந்து மீட்டெடுக்கும். பெண்களின் ஆதரவாலும் அவர்களின் நல்வாழ்த்துக்களாலும் உங்களுடைய வாழ்வின் பல முட்டுக்கட்டைகள் மிக எளிதாகவே உடைந்து வாழ்க்கை அழகாக மாறக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக பிறக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.